Hello and welcome to Aspiring Literarians, and this video is on A.K. Ramanujan's A River. இந்த poetry வந்து பார்த்தீங்கன்னா TRB polytechnic syllabus-ஓட யூனிட் 7ல இருக்கிற ஒரு டாபிக் தான். A.K. Ramanujan இவரோட ஃபுல் நேம் வந்து அட்டிபெட் கிருஷ்ணசுவாமி ராமானுஜன் அண்ட் மேத்தமெட்டிஷியன் A.K. ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பிரதர் தான். A.K. ராமானுஜன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் கன்னடாலேருந்து இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இவர் ஃபிலாலஜிஸ்டும் கூட. தமிழில் இருக்கிற குறுந்தொகை அப்படின்ற அந்த தமிழ் ஆந்தாலஜியை த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு இங்கிலீஷில் 1967 இவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த ஒர்க்காக தமிழ் ரைட்டர் அசோசியேஷன் வந்து இவருக்கு கோல்டு மெடல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கன்னட நாவலிஸ்ட் அனந்தமூர்த்தியோட சம்ஸ்காரா எ ரிட் ஃபார் அ டெட் மேன் அந்த ஒர்க்கை வந்து சம்ஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இவருக்கு 1999 த கலெக்டட் போயம்ஸ் என்ற ஒர்க்காக சாகித்ய அகாதமி அவார்டும், 1976 பத்மஸ்ரீ அவார்ட், 1963 மேக் ஆத்தர் ப்ரைஸ் ஃபெலோஷிப் இந்த அவார்டும் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நவ் we will say the poetry A River. A River இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிவரை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தா மதுரையில் இருக்கிற அந்த வைகை ரிவரை பற்றி தான் போய்ட் வந்து இதில் சொல்லியிருக்காரு. நம்ம போய்ட்ரியை லைன் பை லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் போய்ட் வந்து எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 லைன்ஸில் சொல்லிடுறேன். அதாவது அந்த வைகை ரிவர் இது வந்து சம்மர் டைமில் எப்படி இருக்கும் அண்ட் ரெய்னி சீசனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷனை போயட்ஸ் வந்து எப்படி அவங்களோட போயட்ரியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஓல்டு போயட்ஸோட ஆட்டிடியூட் எப்படி இருந்திருக்கு, நியூ போயட்ஸோட ஆட்டிடியூட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இவர் இதில் வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹியூமன் பீயிங்ஸோட சஃபரிங்ஸ், அவங்களோட மிசரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெய்னி சீசனோட அவர் இன்கல்கேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை எப்படி இந்த ஓல்ட் போயட்ஸ் அண்ட் நியூ போயட்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத இவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்காஸ்டிக் டோனில் வந்து இந்த போயட்ரியில் சொல்லியிருக்காரு. ஓகே, நவ் we will see the poetry line by line. In Madurai, city of temples and poets who sang of cities and temples. ஓகே, மதுரைனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரது அஃப்கோர்ஸ் டெம்பிள் தான். அதுதான் சொல்கிறாங்க. மதுரைங்கிறது இது சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் போயட்ஸ். அந்த போயட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா எப்பவுமே அந்த சிட்டியோட அழகையும் டெம்பிள்ஸை பற்றின அந்த பியூட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போயட்ரியில் கொடுத்துட்ருந்தாங்க. எவ்ரி சம்மர் a river dries to a trickle in the sand, bearing the sand drips, straw and women's hair, clogging the water gates at the rusty bars under the bridges with patches of repair all over them. The wet stones glistening like sleepy crocodiles, the dry ones shaven water buffaloes launching in the sun. The poets only sang of the floods. அதாவது சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வைகை இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனை இதில் கொடுத்துருக்காரு. எவ்ரி சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக அந்த ரிவர் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நிறைய போயட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சம்மர் சீசனில் அப்படி இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு A.K. ராமானுஜன் இதில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் எப்படி இருக்கும்னு சொன்னால் ட்ரைஸ் டு அ ட்ரிக்கல்னால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்மால் ஸ்ட்ரீம் மாதிரி ஓடிட்டுருக்கும் பாருங்களேன், அதுதான் வந்து ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாண்ட் பேரிங் த சாண்ட் ரிப்ஸ். ஸோ நல்ல ஃப்ளோவான வாட்டர் இல்லாதனால தண்ணி குறைஞ்சிட்டனால அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த சாண்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, தண்ணி இல்லாதனால அந்த மணல் வந்து நல்லா தெரியுது. அதை எப்படி அவர் சொல்கிறாரு பாருங்களேன், சாண்ட் ரிப்ஸ், அந்த ஹியூமன் பீயிங்கோட அந்த ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப்ஸ் மாதிரி அந்த சாண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. Straw and women's hair clogging the water gates at the rusty bars under the bridges with patches of repair all over them.
இந்த சாண்ட் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா, விமனோட ஹேர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜோட அந்த வாட்டர் கேட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கு, கிளாகிங் த வாட்டர் கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பிரிட்ஜோட பார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டி துரு பிடிச்சி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பேச்சஸாக இருக்குதாம். ரிப்பேர் ஆகி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் எல்லாம் போட்டு சரி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் the wet stones glistening like sleepy crocodiles, the dry ones shaven water buffaloes launching in the sun. அங்கே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ்லாம் நல்லா தெரியுது இல்லைங்களா, ஸோ தண்ணி இல்லாதனால கொஞ்சமாக நினைஞ்சிருக்கிற அந்த வெட் ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இட் இஸ் கிளிசனிங் லைக் ஸ்லீப்பி crocodiles. ஒரு crocodile வந்து தூங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த தூங்கிட்டு இருக்க crocodile மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இட்ஸ் அ ஓப்பன் கம்பேரிசன், ஸோ இட் இஸ் அ சிமிலி. And the next, the dry ones shaven water buffaloes launching in the sun. இந்த ட்ரையாக இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குதுன்னா shaven water buffaloes, அதாவது shaven that means without hair. அந்த பஃபலோஸ் வந்து பார்த்திங்கன்னா launching in the sun, அதாவது relaxing in the sun அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி அந்த ட்ரை ஸ்டோன்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வெட் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்லீப்பி crocodiles-ஓடையும் ட்ரை ஸ்டோன்ஸை வந்து வாட்டர் பஃபலோஸோடையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் த போயட்ஸ் ஒன்லி sang ஆஃப் த ஃப்ளட்ஸ். சம்மர் சீசனில் இந்த அளவுக்கு ஒரு வறட்சியான இடமா மாதிரி அது இருக்குது. ஆனாலும் இந்த போய்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் they only sang of the floods. ரெய்னி சீசனில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டியை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. It was there for a day when they had the floods. இங்கே அப்படிங்கிறது யார் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் போயட் ஏகே ராமானுஜனை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெய்னி சீசனில் நல்ல ஃப்ளட்டடோட இருக்கிற ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாள் அங்கே இருந்திருக்காரு. பீப்புள் எவ்ரிவேர் டாக்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரைசிங். அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளட்டால் எப்படி வந்து அந்த வாட்டர் லெவல் இன்ச் பை இன்ச்சாக ரைஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பீப்புள் பேசிகிட்ருக்காங்க. அப்படி எங்கே அது இன்ச் பை இன்ச்சாக ரைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா of the precise number of cobbled steps run over by the water rising on the bathing places and the way it carried off 3 water houses, 1 pregnant woman and a couple of cows named Brinda, Gopi and Brinda as usual. அதாவது பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காபிள்டு ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது அந்த பேதிங் பிளேஸில் சுற்றி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக அந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து சப்மர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த ஃப்ளட்டில் வந்து 3 வில்லேஜ் ஹவுசஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட் விமன், அதுக்கப்புறம் 2 கவுஸ், அந்த கவுஸோட நேம் வந்து கோபி அண்ட் பிருந்தா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The new poets still quoted the old poets, but no one spoke in verse of the pregnant woman drowned, with perhaps twins in her kicking at blank walls even before birth. அதாவது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு இருக்கிற அந்த டைமில் அதோட அழகு சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் போயட்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் இந்த நியூ போயட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்ட் போயட் சொன்ன அதே ட்ரெடிஷனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறாரு. யாருமே வந்து இந்த ப்ரெக்னென்ட் விமன் ட்ரவுன் ஆனதை பற்றியோ இல்லை அந்த வீடு அடிச்சுக்கிட்டு போனது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி யாருமே பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்கள், ப்ரெக்னென்ட் விமன் ட்ரவுண்ட் வித் பெராப்ஸ் ட்வின்ஸ் இன் ஹர். அந்த ப்ரெக்னென்ட் விமன் வந்து பார்த்தீங்கன்னா பெராப்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ட்வின்ஸ் கூட வளர்ந்துட்டு இருந்திருக்கலாம். கிக்கிங் அட் பிளாங்க் வால்ஸ் ஈவன் பிஃபோர் பர்த். அந்த ப்ரெக்னென்ட் விமன் வந்து அந்த ஃப்ளட்டில் ட்ரவுன் ஆகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்வின்ஸ் வந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊம்பை வந்து பார்த்தீங்கன்னா உதச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஆனால் என்ன ஆகுது, அவங்க ட்ரௌன் ஆகிற நேரத்தில் இந்த குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுது. இந்த மாதிரியான ஒரு சஃபரிங்கை, இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டை இது வரைக்கும் எந்த போயட்ஸும் வந்து அவங்களோட போயட்ரியில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிறாரு. He said, the river has water enough to be poetic only once a year. ஏகே ராமானுஜன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா போயட்டிக் எனஃபாக இருக்கிறது, நீங்கள் ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு போயட்டிக்காக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஒன்ஸ் அ இயர், வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான். மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வைகை இஸ் நாட் அட் ஆல் போயட்டிக் எனஃப் அப்படிங்கிறது தான் இவரோட பாயிண்ட்டும். And then it carries away in the first of our 3 village houses a couple of cows named Gopi and Brenda, and one pregnant woman expecting identical twins with no moles on their bodies, with different colored diapers to tell them apart. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த 3 village houses-ஐயோ இல்லை 2 cows, Gopi and Brinda, and the pregnant woman who is expecting an identical twins, அது மட்டும் இல்லாமல் there is no moles on their bodies, அவங்களோட டிஃப்ரெண்ட் கலர்டு டேப்பர்ஸ் வச்சு தான் அவங்கள நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரித்து சொல்ல முடியும், மற்றபடி there is no difference அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா, அதனால தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளட்டட் பீரியடில் தான் வந்து நடக்குது. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி எந்த போயட்ஸும் வந்து அவங்களோட போய்ட்ரியில் சொல்லலை அப்படிங்கிறது தான் இவரோட பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது போய்டிக் எனஃப் ஒன்லி ஒன்ஸ் இன் எ இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து இட் கேரிஸ் அவே இன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர், அதாவது ஒரு பாதி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளட் இருக்கிறதுனால பார்க்க வந்து சந்தோஷமாக இருக்கலாம், இன்ச் பை இன்ச் வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சைடில் இருந்தாலும் அதுக்கு கான்ட்ராஸ்டான சஃபரிங்கான விஷயங்களும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றி எந்த போயட்ஸும் அவங்களோட போயட்ரியில் கோட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இவரோட பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் போயட்ஸ் அண்ட் நியூ போயட்ஸ் எப்படி ஹியூமன் சஃபரிங்கை அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போய்ட்ரியில் அவர் சொல்லியிருக்கிறது நமக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஓகேங்களா, ஸோ இந்த போய்ட்ரி மூலமாக இவர் ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவங்களோட போய்ட்ரி ஓல்ட் போயட்ஸ் நியூ போயட்ஸ் யாரோட போய்ட்ரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸோட மிசரிங்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே, அதாவது 2 period of poets, old and new poets, they are very much indifferent to the sufferings of the human beings and they are not sympathetic enough with the sufferings of human beings. இந்த பாயிண்ட் தான் இவர் ரொம்ப சர்காஸ்டிக்கான ஐரானிக்கல் டோனில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க இந்த போயட்ரி. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே டிஆர்பி பாலிடெக்னிக் பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.